சைனால கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வந்து ஊர்ல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. சரி, இதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு 8 வயசு குழந்தைக்கு இந்த HMPV வைரஸ் இருக்கிறதா டெஸ்ட் ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னும் சைனா சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்லயும் இந்த HMPVங்கிற வைரஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ சைனால HMPV வைரஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்கிற குழந்தைக்கு எப்படி அந்த வைரஸ் வந்துச்சு, பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் எப்படி இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கு, நம்ம எப்படி சேஃப்டியா இருக்கணும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவே இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வந்துச்சுங்க, சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனால வந்து கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ்னால ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா மக்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க, டாக்டர்ஸும் திணறிட்டே இருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிஸா இருக்கட்டும், ஏன் உலகம் ஃபுல்லாவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொரோனா வந்தப்பயும் இப்படிதான் சைனால ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் சைனா என்ன சொல்லுச்சு, இல்லைங்க இது ஒரு சாதாரண விஷயம், இதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, இதை நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அதை பெரிய லெவல்ல வளர்த்தி விட்டு உலகம் ஃபுல்லாவுமே என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு லாக்டவுன் போட்டு கண்ட்ரியோட எக்கானமியா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் இந்த கொரோனாவால இறந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப சைனால ஒரு வைரஸ் வந்திருக்கு. ஆனா இந்த சைனா என்ன சொல்றாங்க, இது வின்டர் சீசனால நார்மலா வர வைரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நார்மலாவே வர வைரஸ் தான். பட் இந்த டைம் வந்தது கொஞ்சம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதனால மற்ற கண்ட்ரிஸ் என்ன இந்த சைனாட்ட கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு இங்க பரவி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் ஏதாச்சும் மியூட்டேஷன் எடுக்குதா, இல்ல முன்ன வந்ததோட இந்த தடவை பரவற விகிதம் அதிகமா இருக்கா, இல்ல இதோட பாதிப்பு அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி சைனாட்ட ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சைனா எப்படி கொரோனா வந்தப்ப எந்த கண்ட்ரிஸ்க்குமே எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்காம அதை எப்படி பரவ விட்டாங்களோ, அதே மாதிரி இப்பயும் வந்துட்டு அதை பத்தின எந்த டீட்டெயிலும் அவங்க கொடுக்கறதா இல்ல, கொடுக்கவும் இல்லை இது வரைக்கும். ஏன்னா அந்த டீட்டெயில் இருந்தா தான் நாம வந்து அந்த வைரஸ் எப்படி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அனாலிட்டிக்ஸ்க்குள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாம சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து சைனால இருக்கிற சிட்டிசனா இருக்கட்டும், சைனாக்கு டூர் வர மக்களா இருக்கட்டும், எல்லாத்து மேலேயும் அக்கறையோட இருக்கும். ஸோ நீங்க சைனாக்கு வர்றது ஒரு சேஃப்டியான விஷயம் தான், இந்த வைரஸ்னால அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இது ஒரு சீசனல் வைரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எந்த கண்ட்ரி நம்புறதா இல்லை. சரி, இப்போ அடுத்தது அப்படியே இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் பெங்களூர்ல ஒரு குழந்தைக்கு, அதாவது 8 மாசமே ஆன குழந்தைக்கு இந்த HMPV வைரஸ் இருக்கிறது டெஸ்ட் ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பட் இந்த குழந்தையோட ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த குழந்தையா இருக்கட்டும், எங்கேயுமே டிராவல் பண்ணதுக்கான, அதாவது வெளியூருக்கு டிராவல் பண்ணதுக்கான ஹிஸ்டரியே இல்லை. பட் இந்த வைரஸ் வந்து இப்ப அந்த குழந்தையோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸும் சைனால பரவிட்டு இருக்கிற வைரஸும் ரெண்டும் ஈக்குவலா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை வந்து கர்நாடகாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த வைரஸ் ஒருவேளை இந்தியால பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா பரவாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டோம், எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியா இருக்கு. ஸோ அப்படின்னு இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த HMPV வைரஸ் சைனால மட்டும்தான் அதிகமா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, மலேசியாலையும் இப்ப அந்த HMPVனால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 330க்கும் மேற்பட்ட கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த வைரஸ் வருது சகஜம்தான். பட் இந்த வருஷம் 44% மலேசியால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மலேசியா கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் சேஃப்டியா இருங்க, கொரோனா வந்தப்ப என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அது எல்லாமே பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க, ஒருத்தர் கான்டாக்டா இருக்காதீங்க, ஒருத்தருக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்குன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் டக்குன்னு பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போய் டக்குன்னு பாருங்க, சாதாரண கோல்டு அப்படின்னு நினைச்சு சும்மா விட்டுறாதீங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்பயே சேஃப்டியா இருங்க, கூட்டமா இருக்கிற இடத்துல போகிறத தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மலேசியா கவர்மெண்ட் அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹாங்காங்லயும் ஒரு சில கேசஸ் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி யங் சில்ட்ரன், அதாவது ஒரு 16 வயசுக்கு உள்ளா இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி கை கழுவி விடுங்க, அவங்கள சேஃப்டியா பாத்துக்கோங்க. யாருக்காச்சும் காய்ச்சல் இருந்ததுன்னா குழந்தைகிட்ட போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, குழந்தைங்கள சேஃப்டியா வச்சுக்கோங்க, வயசானவங்களா இருந்தாலும் சேஃப்டியா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டை இப்ப இருந்தே சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா இது எப்படி எப்ப அதிகமாகவும் நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட் டைமே கொரோனா அப்ப சைனா வந்து இது ஒரு சிவியரான இஷ்யூ இல்லைன்னு சொன்னாங்க. பட் இது டக்குன்னு பரவி
ஏகப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட உயிரை எடுத்துருச்சு. அந்த HMP வைரஸ் நம்ம இந்தியாவில் பெருசா பரவுதோ இல்லையோ, அது சிவியரா இருக்குமோ இல்லையோ, நம்மளோட சேஃப்டியை பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஃபுட்டா, ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டு பழகிக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க, இப்படி ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, நாம இருந்து எப்படி சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கவர்மெண்டால மட்டும் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட முடியாது. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேஃப்டியா இருந்தோம்னா தான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும். ஸோ பி சேஃப். தேங்க்யூ.